எல்லாம் வல்ல இறை சக்திகளே போற்றி. எல்லாம் வல்ல பகுத்தறிவு கொள்கைகளே போற்றி. எல்லாம் வல்ல இயற்கை அருளே போற்றி. இப்பொழுது நாம் ஏற்கனவே சொல்லியபடி ஜாப்சன் என்ற மத குழுக்களை வணங்குவோம். தனிப்பட்ட மதங்களை வணங்குவதை விட மத குழுக்களை வணங்குவோம். மத குழுக்கள் என்பது கிறித்துவ மதம், இஸ்லாமிய மதம், புத்த மதம், இந்து மதம், பிற மதங்கள், யூத மதம், சீக்கிய மதம், சமண மதம், வள்ளலார் கண்டெடுத்த மதம், வைகுண்டர் ஐயா கண்டுபிடித்த மதம் மற்றும் இயற்கை அன்னை, இவற்றையெல்லாம் இணைத்துதான் நாம் ஒரு ஒருங்கிணைந்த மதத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த ஒருங்கிணைந்த மதம் எல்லாருக்கும் சென்று சேர வேண்டும். இப்பொழுது உலகம் முழுதும் நிறைய இடங்களில் போர்கள் நடக்கின்றன. அதனால் உயிர்கள் துறக்கின்றன. இதை நாம் அனுமதிக்கக்கூடாது. குறிப்பாக இளைஞர்கள், இந்த கால இளைஞர்கள் நன்கு சிந்திக்கிறார்கள், அறிவாளிகள், புத்திசாலிகள். அவர்கள் துணிந்து நின்று இந்த மாதிரி ஒரு மத பிளவை தடுத்து மத ஒற்றுமையை போற்றி வணங்கினால் நிச்சயம் அமைதி மலரும் இவ்வுலகத்திலே. Jesus, Allah, Buddha, Shiva, all faiths and nature, we pray to you for the peace, for the welfare of children, women, aged people, disabled people, and all human beings and all living things should be protected under universal law. We pray to Jabson. We pray to Jabson. We pray to Jabson. Let us hail Jabson. இயேசுவே எங்களை ஆதரிக்க வேண்டும். அல்லாவே எங்களை ஆதரிக்க வேண்டும். புத்தரே எங்களை உங்களை வணங்கி கேட்டுக்கொள்கிறோம், எங்களை ஆதரியுங்கள். சிவனே போற்று. ஓம் நமச்சிவாய. மற்ற தெய்வ நம்பிக்கைகளே போற்று. தெய்வ நம்பிக்கையற்ற பகுத்தறிவாதிகளின் தன்னம்பிக்கையே போற்று. இயற்கை அன்னையே போற்று. போற்று போற்று போற்று. உலகத்தில் அமைதி நிலவ வேண்டும், ஒற்றுமை ஓங்க வேண்டும்.